Hello friends, welcome to my channel Healthy Days with Martina. ஸோ இந்த சேனலில் நான் உங்களுக்கு சமையல் டிப்ஸ், ஹெல்த்தி ரெசிபீஸ், டயட் ரொட்டீன் மற்றும் நல்ல லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சுவையான நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நண்டு நம்ம எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஊர் சைடு நண்டு. இது பேர் என்னன்னு எனக்கு தெரில. ஸோ நம்ம இந்த கிரேவி செய்கிறதுக்கு நம்ம எந்த நண்டாக வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ மழை டைம்ன்றதுனால எங்களுக்கு ஊர் சைடு வயலில் கிடைக்கும். இது 1 கிலோ போல் இருக்குது இந்த நண்டு. இதை நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை கழுவி எடுத்துப்போம். குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, சீரகம், தக்காளி 2, ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்து அந்த கடாய் நல்லா காஞ்சதுமே அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, சீரகம் 4 போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்ததுமே கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி கூடவே கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வெந்ததுமே நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூள் கொஞ்சம் கூட போட்டால் தான் நண்டு குழம்புக்கு நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் தூள் வந்து நான் வீட்டிலே செஞ்சது. வீட்டு சாம்பார் தூள் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வெந்துடுச்சு. இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். நல்லா ஆறட்டும். ஆறின பின்னாடி நம்ம இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஸோ அரைச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்படி அரைச்சிக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறோம். எண்ணெய் காஞ்சதுமே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது 2மே ஆட் பண்ணுங்கள். நல்லா பொரிஞ்சு வரணும். இதுக்கு நடுவில் பூண்டு ஒரு 4-5 பூண்டை நசுக்கி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 4-5, கருவேப்பிலை. இந்த தாளிப்பு தான் நண்டு குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுலேயும் எஸ்பெஷலாக அந்த நசுக்கி போட்டிருக்க பூண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி கொதி வரணும். கொதி வந்த பின்னாடி இதில் ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஜாரியை கொஞ்சம் கழுவி ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஊற வச்சுருக்குறோம் இல்லைங்களா புளி, அந்த புளியையும் அந்த புளி தண்ணியையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கிறோம். நல்லா கொதித்த பின்னாடி பெப்பர் தூளை கொஞ்சம் மேலாக தூவி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கி விட்டோம்னா நம்மளுடைய நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்போவுமே நண்டு குழம்பாக இருந்தாலும் சரி, மீன் குழம்பாக இருந்தாலும் சரி, நம்ம செஞ்சு வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நண்டில் இருக்கிற சாரெல்லாம் நல்லா குழம்புல இறங்கி நம்ம அதை சாப்பிடும்போது அதை சொல்லவே முடியாது. என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.